ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிக்கி கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் பேரறிவாளன் சாந்தன் முருகன் உள்ளிட்ட 7 பேரின் வாழ்க்கை குறிப்பை பார்க்கலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முதலாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் நளினி. 1991 ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இவருக்கு ஹரித்ரா என்ற மகள் உள்ளார். அவர் தற்போது லண்டனில் படிக்கிறார். 2000ஆம் ஆண்டு ஏப்ரலில் நளினியின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து அப்போதைய தமிழக ஆளுநர் உத்தரவிட்டார். 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நளினியை சிறைக்கு சென்று ராஜீவின் மகள் பிரியங்கா காந்தி சந்தித்து பேசியதன் தொடர்ச்சியாக ராஜீவ் கொலைக்காக தாம் வருந்துவதாக நளினி தெரிவித்தார். டிப்ளமோ முடித்துள்ள நளினி சிறையில் இருக்கும்போதே முதுகலை கணினி பயன்பாடுகள் படிப்பையும் முடித்திருக்கிறார். சிறையில் இருந்து கொண்டு இப்படிப்பை படித்த முதல் நபர் நளினிதான். ராஜீவ் கொலை வழக்கில் இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சுதேந்திர ராஜா என்கிற சாந்தன் 1991 ஜூலை 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இவர் விடுதலை புலிகள் இயக்கத்தின் உளவுத்துறை பிரிவில் உறுப்பினராக இருந்ததாக கூறப்படுகிறது. ராஜீவ் கொலை வழக்கில் இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தால் அது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. மூன்றாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஸ்ரீஹரன் என்கிற முருகன் 9 சகோதர சகோதரிகளுடன் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். 1987ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பில் சேர்ந்த முருகனுக்கு ஹிந்து என்று பெயர் சூட்டப்பட்டது. 1991 பிப்ரவரியில் நளினியுடனான முதல் சந்திப்பில் முருகனுக்கு காதல் மலர அதே ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி திருப்பதியில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ராஜீவ் கொலை வழக்கில் 1991 ஜூன் மாதம் 14ஆம் தேதி முருகன் கைது செய்யப்பட்டார். ராஜீவ் கொலை வழக்கில் இவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட அதனை 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி ஆயுள் தண்டனையாக குறைத்தது உச்சநீதிமன்றம். 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ராபர்ட் பயஸ் என்கிற குமாரலிங்கம் 1991 ஜூன் 18இல் கைது செய்யப்பட்டார். ராஜீவ் கொலை வழக்கில் இவரது வாக்குமூலம் ஆகஸ்ட் 22இல் பெறப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 2005இல் ஆயுள் கால தண்டனையாக கருதப்படும் 14 ஆண்டு சிறைவாசம் முடிந்தும் அவர் விடுவிக்கப்படவில்லை. இதனால் மே 2009இல் தம்மை விடுவிக்க கோரி வேலூர் மத்திய சிறையில் ராபர்ட் பயஸ் காலவரம்பற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டார். ராபர்ட் பயஸின் உறவினரான ஜெயக்குமார் ராஜீவ் கொலை வழக்கில் 10வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர். 1991 ஜூன் 26 அன்று கைது செய்யப்பட்ட அவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழரான இவர் சென்னையில் சிவராசன், சுபா ஆகியோர் தங்க வசதி செய்து கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. 1991ஆம் ஆண்டு முதல் இன்று வரை ஜெயக்குமார் சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். 16வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ரவிச்சந்திரன் மீது ராஜீவ் கொலைக்கு கூட்டு சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கு விசாரணை முடிவில் இவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அவரும் கடந்த 25 ஆண்டுகளை சிறையிலேயே கழித்துள்ளார். 2012 பிப்ரவரியில் மதுரை நீதிமன்ற உத்தரவின் பேரில் ரவிச்சந்திரன் 2 வாரங்கள் பரோலில் வெளியே வந்தார். 18வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட பேரறிவாளன் என்கிற அறிவு வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பிறந்தவர். ராஜீவ்காந்தி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டிற்காக 2 9 வோல்ட் பேட்டரிகளை வாங்கி கொடுத்தார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டு. 1991ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பேரறிவாளனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி பேரறிவாளனுக்கு தண்டனை குறைப்பு செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட இவர் சிறையில் இருந்தபடியே படித்தார். 12ஆம் வகுப்பு தேர்வில் 91% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றார். மகாத்மா காந்தி சமுதாய கல்லூரி மற்றும் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சிறைத்துறை நடத்தி வரும் டிடிபி படிப்பில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் பெற்றவர் பேரறிவாளன். மேலும் சில பட்டய படிப்புகளை முடித்த பேரறிவாளன் சிறையில் இருந்தவாறே MCA படிப்பையும் முடித்துள்ளார். தமது சிறை வாழ்க்கையை விவரித்து An Appeal for the Death Row, ராஜீவ் மர்டர் கேஸ், The Truth Speaks என்ற ஆங்கில புத்தகத்தையும் பேரறிவாளன் எழுதியுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.